வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தரி புசரி வக்கர் வந்தாரி தன்னோ திருஜி புசரி ஓம் ஸ்ரீ க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே நமக ஓம் க்ரீம் ஆதித்யாய சோபாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனிப்பெச்சர் ஆகாவ கேதவ நமக ஓம் ஸ்ரீ க்ளீம் பஞ்சபூத விஸ்வசிய ஓம் அங்கிரங்க பஞ்சபூத விஸ்வசியம் லங்கோகு பஞ்சபூத விஸ்வசிய நங்குமங்கு பஞ்சபூத வசிவிசிய சுவாகா 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றார். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1ஆம் தேதி 10ஆம் தேதி 19ஆம் தேதி 28ஆம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களோட நியூமராலஜி பலன்கள் என்ன அப்படின்னு ஜென்ரலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது இப்போ பார்த்தோம்னா நிறைய பேர் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோம்னா 1, 10, 19, 28 இந்த தேதிகளெல்லாம் பார்த்தோம்னா சூரிய பகவானோட ஆதிக்கம் நிறைந்த தேதிகள். ஓகேங்களா? இது பொதுவான பலன் தான். ஓகேங்களா? உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய யோக திசையில பொறுத்து தான் பலன்கள் நடக்கும். இது ஒரு 30 to 50% நடக்கும். 35 to 50% நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகேங்களா? ஏன்னா அந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தோம்னா அந்த ஆளுமை திறமை வந்துடும். 1ஆம் தேதியோட 1, 10, 19, 28 அப்படிங்கிறது சூரியனோட பவர், ஆளுமை பவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனோட புத்தி அப்படின்னா என்னன்னா தாண்டா நம்பர் 1 உலகத்துக்கு ஒளியாக இருப்பவர். ஓகேங்களா? அவர் தான் பிரதான கிரகம், அவர் தான் நம்பர் 1. அப்புறம் தலைமை பதவியில் வைக்கோலின் எண்ணங்கள் புத்திகள் அதிகமாக இருக்கும். லீடர்ஷிப்பு, ஓகேங்களா, ஹைட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா? நல்ல திறமைசாலிகளாக இருப்பாங்க. எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய பவர் அவங்களுக்கு இருக்கு. அதான் நம்பர் 1 கிரகமாச்சே. ஓகேங்களா? அதனால இந்த தன்மையெல்லாம் அவருக்கு இருக்கு. நம்ம கீழே தான் எல்லாரும் இருக்கணும். தான் என்கிற சுய கௌரவம் அதிகமாக இருக்கும். தன்னுடைய பேச்சை எல்லாரும் கேட்கணும், அப்படி கேட்கவும் வைப்பாங்க. இதெல்லாம் 1ஆம் நம்பருக்கு உண்டான 1ஆம் தேதி 10ஆம் தேதி 19ஆம் தேதி 28ஆம் தேதி பிறந்தவர்களுக்கெல்லாம் இயல்பாகவே இருக்கும். 28ஆம் தேதி மட்டும் அந்த லாஸ்ட்ல பிறக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் பலன்கள் இதிலிருந்து கொஞ்சம் மாறுபடும். மற்றவங்களுக்கு எல்லாமே அந்த தன்மைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்புறம் பார்த்தோம்னா இந்த தேதியில பிறந்தவங்க பார்த்தோம்னா அதிர்ஷ்டமான இந்த தேதியிலும் இவங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? இந்த தேதியில பிறந்த தேதியில இவங்களுக்கு ஒரு காரியங்கள் செய்யறதெல்லாம் நற்பலன்கள் ரீதியாக நடக்கும், நன்மைகள் அதிகமாக நடக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே போல இன்னும் நன்மைகள் நடக்கக்கூடிய தேதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்களோட நட்பு கிரக தேதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரனோட தேதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதெல்லாம் சூரியன் நட்புடைய சந்திரனோட தேதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் தேதி 20ஆம் தேதி இந்த தேதியிலும் இவங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? இவங்க பிறந்த தேதியும் அதிர்ஷ்டமா இருக்கும். அதுபோக இந்த தேதியிலும் சரி, லக்கி நம்பர்லையும் சரி. லக்கி நம்பர் என்ன வச்சுக்கலாம் என்னென்ன அப்படின்னா 1, 10, 19, 28. அடுத்தது சந்திரனோட நண்பர்களான 2, 20 இதெல்லாம் லக்கி நம்பர்னு நினச்சிக்கலாம். லக்கி தேதிகளும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா குருவோட நம்பர்ஸ், குரு பகவானோட நம்பர்ஸ் உங்களுக்கு லக்காக தான் இருக்கும். குருவோட தேதிகளான அந்த தேதிகளும் இவங்களுக்கு ஒரு சுபகாரியங்களோ ஒரு புது முயற்சியில் செய்யறதுக்கெல்லாம் சூரியனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு லக்காக தான் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா 3ஆம் தேதி 12ஆம் தேதி 21ஆம் தேதி 30ஆம் தேதி அல்லது 3ஆம் நம்பர் 12ஆம் நம்பர் 21ஆம் நம்பர் 30ஆம் நம்பர் இதெல்லாம் கூட இவர்களுக்கு லக்காக தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா செவ்வாயோட நம்பர்ஸ் இவங்களுக்கு லக்காக தான் இருக்குது. செவ்வாயோட நம்பர்ஸ் என்ன தேதி, செவ்வாயோட நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 9, 18, 27. ஓகேங்களா? இது எல்லாமே இந்த சூரியன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு நட்பா இருக்கும். ஓகேங்களா? நல்லதா இருக்கும். அந்த தேதியில நீங்க எந்த புதிய முயற்சிகள் செய்யலாம், அல்லது அந்த நம்பரை சூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணி நீங்கள் ஏதாவது திடீர் அதிர்ஷ்டத்துக்காக எதை வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஒரு லாட்ரி எடுக்கிறதோ மற்றதை செய்யும்போது அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்லதை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? நட்பாக தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த தேதியில் பிறந்தவர்களும் உங்களுக்கு நண்பர்களாக இருப்பாங்க, நல்ல ஒரு கண்டிஷனில் இருப்பாங்க. நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தேதி நான் நட்பு கிரகங்களோட தேதியெல்லாம் சொல்கிறேன் பாருங்கள், அந்த தேதியில் பிறந்தவங்களெல்லாம் உங்களுக்கு ஒரு நட்போட பழகுவாங்க.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்தோம்னா அதே உங்களுக்கு பகை, உங்களுக்கு வந்து பகை, உங்களுக்கு ஏற்றதா இல்லாத தேதிகள், ஏற்றதா இல்லாத நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சனீஸ்வர பாவம்னா தேதிகள், தேதி அல்லது நம்பர் 8ஆம் நம்பர், ஓகேங்களா, 17ஆம் நம்பர், 26ஆம் நம்பர், இதெல்லாம் உங்களுக்கு லக்கா இருக்காது. பிரச்சனைகள் அதிகமாகும். 8, 17, 26 தேதிகளும் சரி நம்பர்ஸும் சரி உங்களுக்கு வந்து அதை வந்து அதிர்ஷ்டம் இல்லாததாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா ராகுவோட நம்பர்ஸ், சூரியனுக்கு வந்து ராகு என்றைக்குமே பகை தான். இப்போ ராகுவோட நம்பர்ஸான 4ஆம் நம்பர், 13ஆம் நம்பர், 22ஆம் நம்பர், இதெல்லாம் ராகுவோட நம்பர்ஸ், ராகுவோட தேதிகள். அது மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 4ஆம் நம்பர் கூட்டினீங்கன்னா எது வருது அப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு செட் ஆகாது, பிரச்சனைகள் அதிகமாக தரும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா கேதுவோட நம்பர்ஸ் 7ஆம் நம்பர், 16, 25, இதுவும் உங்களுக்கு வந்து செட் ஆகாது. அந்த நம்பர்ஸும் உங்களுக்கு நல்லா இருக்காது. கேதுவோட நம்பர்ஸான 7ஆம் நம்பர், 16ஆம் நம்பர், 25ஆம் நம்பர், இதெல்லாம் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. அடுத்தது பார்த்தோம்னா சுக்கிரனோட நம்பர்ஸ் வந்து அந்த அளவுக்கு நன்மைகள் தராது. அது வந்து பார்த்தோம்னா சுக்கிரனோட நம்பர்ஸ் வந்து 6ஆம் நம்பர், 15ஆம் நம்பர், 24ஆம் நம்பர், ஓகே. அந்த தேதிகளும் உங்களுக்கு செட் ஆகாது, ஓகேங்களா. அதனால இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காரியங்கள் நீங்கள் செய்யும்போது அது அற்புதமான நற்பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், ஓகேங்களா. இப்போ பார்த்தோம்னா உங்களுடைய நட்பு கிரகங்கள், சூரியனோட நட்பு கிரகங்களான சந்திரன், குரு, செவ்வாய், சூரியன், இந்த இதனுடைய நம்பர்ஸ் எது வருதோ அதை நீங்கள் வந்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் லக்ன யோகர்கள் யார் அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை சூரியன் ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கு, சூரியனோட தேதியில் 1ஆம் தேதியில் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் சூரியன் வந்து ஜாதகத்தில் கெட்டு போயிருந்ததுண்டா நீங்கள் பார்க்க 1ஆம் தேதியில் பிறந்துட்டே நீங்கள் வந்து பார்த்தோம்னா அசுப கிரகத்தினோட லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கலாம், ஓகேங்களா. அப்போது லக்ன சுபர்கள் யார் அப்படின்னு சொல்லி பேரை சூஸ் பண்ணிக்கிறதும் நன்மை தரும், ஓகேங்களா. அது வேற டாபிக். இது வந்து பிறந்த தேதிகளுக்கு உண்டான பலன்கள் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அது வந்து நியூமராலஜிக்கு பேர் அமைச்சு அதை வைப்ரேஷன் பண்ணுறதுங்கிறது அது தனி கதை. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைமு, பர்த் பிளேஸ் எல்லாம் வச்சு ஜாதகத்தை கணிச்சு ஜாதகத்தில் அந்த தேதியில் எந்த லக்னம் வருதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அசுபு லக்னம் விழுகுதா அல்லது தேவகுருவோட லக்னம் விழுகுதான்னு பார்த்து அந்த லக்னத்தினோட யோகர்கள் யாருன்னு பார்த்து உங்களுக்கு பேர் சூட்டபிள் பண்ணி அந்த நம்பர்ஸ் தான் உங்களுக்கு நல்லா ஒத்து வரும், ஓகேங்களா. இது அதனால தான் சொல்லிட்டேன் 30 to 50% உங்களுக்கு ஓகே ஆகும். ஜென்ரலாக சொல்கிறது, ஓகேங்களா, ஓகேங்களா. அதனால் இது ஓரளவுக்கு தான் பேசும். ஆனால் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து ஜாதகத்தில் உங்களுக்கு யோகர்கள் யார் அப்படின்னு கணிச்சு அந்த யோகர்களோட நம்பர்ஸ் நீங்கள் வந்து ஆக்டிவிட்டி பண்ணும்போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். அந்த யோகர்களோட கற்களை அணிவதன் மூலமாக நற்பலன்கள் அதிகமாக ஏற்படும், ஓகேங்களா. 9 குடைவரோட லக்கணத்திற்கு 9 குடைவன் திரிகோணாதிபதிகள், லக்ன திரிகோணம், 5வது திரிகோணம், 9வது திரிகோணம், இந்த திரிகோணத்துக்குண்டான கிரகங்களோட நம்பர்ஸ் என்னன்னு பார்த்து நீங்கள் அதை ஆக்டிவிட்டி செய்யும்போது நற்பலன்கள் நடக்கும். அந்த திரிகோணாதிபதிகளோட கற்களை அணியும் போது அந்த திசைகள் வரும்போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும், ஓகேங்களா. இதுதான் உண்மை, ஓகேங்களா. இது வந்து இப்போ நான் சொல்றது வந்து எல்லாருமே நம்ம பிறந்த தேதிக்கு நம்மளுக்கு என்ன சூட்டபிள் ஆகும் அப்படின்னு எல்லாரும் ஆர்வமாக கேட்கறதுனால நான் இந்த வீடியோவை நான் போட்டுக்கிறேன், ஓகேங்களா. இது வந்து சிலருக்கு 100% பொருந்தி போகும். ஏன்னா அவங்க ஜாதகத்தில் சூரியன் நல்லா பலம் பொருந்தி இருந்ததுட்டா அந்த தேதி 1ஆம் தேதியில் பிறந்திருக்காங்க, சூரியன் ஆதிக்க தேதியில் பிறந்திருக்காங்க அப்படின்ட்டா இப்போ நான் சொன்ன பலன் 100% கூட வேலை செய்யும், புரியுதுங்களா. ஆனால் அந்த கிரகம் என்ன கண்டிஷனில் இருக்கார், நீங்கள் பிறக்கும்போது என்ன கண்டிஷனில் இருக்கார். நீங்கள் 1ஆம் தேதியில் பிறந்துட்டீங்க, அந்த அன்னைக்கு சூரியன் எப்படி இருக்காரு நம்மளுக்கு எப்படி தெரியும், அது ஜாதகத்தை பார்க்கணும். அப்போ அதை பார்த்து அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். இல்லை அப்படின்னா 30 to 50% தான் நடக்கும், ஓகேங்களா. இல்லை சூரியன் பலம் பொருந்தி இருந்துட்டாருன்னா ஜாதகத்தில் 100% நடக்கும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. புரிஞ்சுதுங்களா, ஓகே. ஏன்னா இப்போ அடுத்தடுத்து இந்த பிறந்த தேதிகள் அந்த தேதிகளோட நியூமராலஜி பலன்களை ஜென்ரலாக நான் போட்டு வரேன், ஓகேங்களா. பார்த்து முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைச்சிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள்.
வணக்கம், வாழ்க வளமுடன்.